தமிழ்நாட்டுல வந்து பிஜேபிக்கு எதிரான சக்திகள்னு நெறைய பேர் கிளைம் பண்றோம். இவங்க பிஜேபிக்கு ஆதரவா செயல்பட்டுருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. திமுக மேல கூட குற்றச்சாட்டு வைக்கப்படும். விசிக வந்து எள்முனை அளவும் வந்து பிஜேபி எதிர்ப்புல சமரசம் செய்து கொள்ளாத ஒரு இயக்கம். அவர் ஃபேக்சுவலா பேசுறேன்றாரு. கரெக்ட், ஃபேக்சுவலா தான் பேசியிருக்காரு. ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அந்த ஃபேக்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரூத்தை வந்து முழுமையா தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அவரே டவுட்ஸா தான் ரைஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் கேட்டகரிக்கலா வந்து இதெல்லாம் இப்படி இருக்கு, அதனால இவங்களை வந்து நான் ஐயப்படுறேன் அப்படின்னா, அது மாதிரி ஒருத்தரையுமே எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து ஐயப்பாடுகள் எழுப்பலாம். உண்மையாக இருக்கும் என்கின்ற ஒரு உணர்தலை, ஒரு புரிதலை இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா ஒரு நொடி கூட தாமதிக்க மாட்டார் தலைவர் எழுச்சி தமிழர். தாவேகா வந்து நீங்க அவர் இன்னைக்கு அமைச்சரா கூட ஆயிருக்கலாம். ஆனா அடிப்படையில இந்த உண்மை வந்து உண்மைதானே. அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபங்க்ஷன் பண்ண அனுபவம் இல்லாதவர் தானே அவரு. தோழர் வந்து முழுக்க முழுக்க அந்த மாதிரியான ஒரு ஊடகவியலாளர் என்கின்ற அந்த பார்வையில வந்து வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களா தான் பார்த்திருக்கேன். அவருடைய கேள்விகளுக்கு இந்நேரம் தலைவர் பேசினாரா என்னன்னு தெரியல. எனக்கு என்ன தலைவர் இன்னைக்கு தான் வராரு டெல்லியில இருந்து. இல்ல அவர் தொடர்பு கொண்டாரா இல்ல தலைவர் தொடர்பு கொண்டாரான்னு தெரியல. ஒருவேளை அந்த ஐயப்பாடுகள் இருந்தா நிச்சயமா தலைவர் அதை களைவார். தமிழ் நியூஸ் நேரல் கண்மணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொருளாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு எஸ் பாலாஜி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில முதன்மை செயலாளர் திரு ஷானவாஸ் அவர்கள் தொடர்ந்து பல விமர்சனங்களை வச்சாங்க பல தொலைக்காட்சிகள்ல. அதுல பிஜேபியினுடைய ப்ராக்சி கவர்மெண்ட் போல இந்த டிவிகே அரசாங்கம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து விசிகாவுடைய ஒரு முக்கிய பொறுப்பு உள்ள ஒரு தலைவர் பேசுறாரு. அது வலு சேர்க்கும் விதமா நேற்று தினம் திராவிடர் கழகத்தினுடைய அந்த நீட்டு மற்றும் இடபிள்யூஎஸ்க்கு எதிரான அந்த போராட்டத்திற்கு வந்து அனுமதி அளிக்காதது, அவங்களோட அலுவலகத்தை சுற்றி காவல்துறையினரை வந்து நிப்பாட்டி அது ரொம்பவே ஒரு அடக்குமுறைன்னு சொல்லி எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து தோழர் ஷானவாஸ் பேசியது குறித்து நீங்க கேட்டிருக்கீங்க. இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு எதிரான சக்திகள்னு நிறைய பேர் கிளைம் பண்றோம். அப்படி பிஜேபிக்கு எதிரான சக்திகளா கிளைம் பண்ற ஒவ்வொருத்தர் மேலேயுமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் இவங்க பிஜேபிக்கு ஆதரவா செயல்பட்டிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. திமுக மேல கூட குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதிமுக நேரடியாக கூட்டணி வச்சிருக்காங்க. இன்னும் கூட ஒரு படி மேல போய் காங்கிரஸ் மீது கூட வந்து அத்தகைய சூழல் இருக்கு. அதில் கூட ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. என்னன்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி, இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன்றதை விட அவங்க வந்து ஒரு ஐடியாலஜியை வந்து சப்போர்ட் பண்ணி வரக்கூடியது. ஒரு பிறப்பின் அடிப்படையில் வேற்றுமையை வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பல தளத்திலையும் இருக்காங்க. நான் சொல்றது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லயே இருக்காங்க. இது வந்து இப்படிப்பட்ட சூழல்ல டிவிகே ஆட்சியின் மீது அத்தகைய விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதற்கு வந்து சான்றா வந்து பல நிகழ்வுகளை வந்து அவர் சுட்டி காட்டுறாரு. இதே மாதிரியான நிகழ்வுகளை சுட்டி காட்டி தான் திமுக மேலேயும் வந்து ஐயப்பாடு வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல கூட டிஎம்கே மேல வந்து ஒரு ஐயப்பாடு எழுப்பப்படுது. இப்போ அதுல வந்து இப்போ அது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து டீலிமிட்டேஷன் பில் வரும்பொழுது தெரியும். அப்ப இந்த ஐயப்பாடுகள்லாம் எழுப்பப்படுகின்ற பொழுது இப்ப அவர் வச்சிருக்கிறது வந்து ஒரு டவுட்டா ரைஸ் பண்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்களான்னு. இதே தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. என்ன ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குன்னா, கட்டமைப்பு அளவுலையும் வந்து வாக்கு சதவீத அளவிலையும் ஒப்பீட்டு அளவுல குறைவா இருக்கக்கூடிய ஒரு கட்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக தாவேகாவோட இருந்தாலும் கூட, விசிக வந்து எள்முனை அளவும் வந்து பிஜேபி எதிர்ப்புல சமரசம் செய்து கொள்ளாத ஒரு இயக்கம் என்பது வந்து எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கிறோம். இன்னும் கூட குறிப்பா சொல்ல போனா பிஜேபியினுடைய பாதிப்புகளுக்கு பிஜேபி பொதுவா இப்ப நீங்க ஒருத்தரால பாதிப்புனா மட்டும் அதை கண்டு எதிர்க்கிறது வந்து ஜனநாயகத்தன்மையா இருக்காது. உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது, அதனால நீங்க எதிர்க்கிறீங்கன்றது இயல்பு. ஆனா நீங்க பாதிக்கப்படுறீங்கன்னு சொல்லி நான் எதிர்க்கிறதுன்றது வந்து ஜனநாயகத்தன்மையா இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து விசிகே வந்து பேட்டர்ன் பண்றாங்க. இல்ல விசிகே தலைவர் எழுச்சி தமிழர் வந்து இவர் வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு சனாதனத்துக்கு எதிரானவர்ன்றதுல வந்து யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை. இது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு சிச்சுவேஷன். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல தொடர் ஷானவாஸ் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஐயங்கள், ஷானவாஸ் அவர்கள் வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதை உணர முடியாத உணரத்தக்க நிலையில இல்லாத வகையில தலைவர் எழுச்சி தமிழர் இருப்பார்னு ஒருத்தர் நம்பினாங்கன்னா, ஒண்ணு அவங்களுக்கு வந்து முழுமையா எழுச்சி தமிழரை பத்தி தெரியலன்னு அர்த்தம். இல்லைன்னா எழுச்சி தமிழர் மேல வந்து அவங்க வச்சிருந்த நம்பிக்கையை இழந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த ரெண்டு தான். இது
இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், அவர் ஃபேக்சுவலா பேசுறேன்றாரு. கரெக்ட், ஃபேக்சுவலா தான் பேசியிருக்காரு. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அந்த ஃபேக்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரூத்த வந்து முழுமையா தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அவரே டவுட்ஸா தான் ரைஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் கேட்டகரிக்கலா வந்து இதெல்லாம் இப்படி இருக்கு, அதனால இவங்கள வந்து நான் ஐயப்படுறேன் அப்படின்னாங்க. அது மாதிரி ஒருத்தரையுமே எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து ஐயப்பாடுகள் எழுப்பலாம். கடந்த காலங்கள்ல வந்து ஈழ பிரச்சனையில கூட எங்க மேல வந்து ஐயப்பாடுகள் எழுப்புறாங்க. இப்ப நாங்க நம்பலையா? ஈழ பிரச்சனையில அவர் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து உறுதியா இருக்காருன்றத நம்புறாரு இல்லையா? ஆனா அதே ஈழ பிரச்சனையில தலைவர் எழுச்சி தமிழர் நடவடிக்கைகளை வச்சு ஐயம் எழுப்புறவங்க, இன்னைக்கு வரைக்கும் வந்து கேள்வி எழுப்புறவங்க, இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை வந்து கேலி பேசுறவங்க இருக்கதானே செய்யறாங்க. அப்ப அந்த நிலையில வந்து அவருக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா? எழுச்சி தமிழர் வந்து ஈழ பிரச்சனையில வந்து ரொம்ப ஜென்யூனா இருக்காருன்னு. அப்ப இதுலயும் நான் அப்படி நம்புறேன். நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ஒரு ஸ்டாண்டு, தாவேகா ஆதரவு ஒரு ஸ்டாண்டு, எழுச்சி தமிழருடைய அரசியல் நகர்வுல ஒரு ஸ்டாண்டு நான் எடுக்க முடியாது. நான் என்னுடைய ஸ்டாண்டு ஒரே ஸ்டாண்டு தான். தலைவர் எழுச்சி தமிழர் எடுக்கிற ஸ்டாண்டு ஜென்யூனான ஸ்டாண்டா இருக்கணும். அவர் வந்து ஜென்யூனான வந்து சனாதன சக்திகளை எதிர்க்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், மூர்க்கமா எதிர்த்தாருன்னு. அந்த மூர்க்கத்தனத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் எழுச்சி தமிழர். ஒருவேளை தொடர் ஷானவாஸ் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய ஐயங்கள் ஒருவேளை உண்மையாக இருக்கும் என்கின்ற ஒரு உணர்தலை, ஒரு புரிதலை இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா ஒரு நொடி கூட தாமதிக்க மாட்டார் தலைவர் எழுச்சி தமிழர். தாவேகா வந்து தாவேகா விட்டு தள்ளி வர்றதையோ, இல்ல தாவேகாவுடைய ஆதரவை திரும்ப பெறுவதிலையோ, தாவேகாவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று அறிவிக்கக்கூடிய வகையிலோ இல்ல. ஆனா இதுல இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் ஒண்ணு இருக்குன்றதை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப டிஎம்கே மாதிரி ஆர்கனைசேஷனு, கம்யூனிஸ்டுகள் மாதிரி ஆர்கனைசேஷனு, எங்களை மாதிரி ஆர்கனைசேஷன் கூட ஒரு 30 ஆண்டு காலமா வந்து அரசியல் காலத்துல வந்து 30க்கும் கூடுதல் இதுல வந்து பொதுதளம், தேர்தல் அரசியல்னு வந்துட்டோம். எங்களுக்கான ஒரு ட்ராக் இருக்கு, எங்களுக்கான ஒரு புரிதல் இருக்கு. நீங்க தாவேகாக்கு வந்து நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் a டிஃபரண்ட் ஸ்டோரி. நீங்க வந்து நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அவங்க பார்க்கக்கூடியது என்னன்னா வரவு செலவு. இன்னும் கூட ஒரு படி மேல போய் சொல்றேனே, நீங்க வந்து யாரையாவது போய் கேளுங்களேன், அந்த சட்டமன்ற ஸ்ட்ரக்சரை பத்தி. சட்டமன்றத்தோட மிக மிக மெயின் பிசினஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டம் இயற்றுறதுன்னு நம்ம சொல்றோம். அதை தவிர்த்து அதை விட கடந்த ஒரு முக்கியமான பிசினஸ் என்ன தெரியுங்களா சட்டமன்றத்துக்கு? இந்த ஸ்டேட்டினுடைய ₹1 சட்டமன்றத்துக்கு தெரியாம உள்ள வரக்கூடாது, ₹1 சட்டமன்றத்துக்கு தெரியாம வெளியில போகக்கூடாது. அப்ப இதுதான் நிர்வாகமே. நாம பேசுற கருத்தியல் இதெல்லாம் வந்து இந்த நிர்வாகத்தை அதை ஒட்டி கொண்டு செல்வதுதான் அந்த கருத்தியல், அந்த ஐடியாலஜி. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு டவுட் ரைஸ் பண்றோம் தாவேகா மேல இந்த மாதிரி இருக்குன்னு. அந்த டவுட் ரைஸ் பண்றதை விட அவங்கள வந்து நெறிப்படுத்துறது இல்ல நர்ச்சர் பண்ண வேண்டிய வேலையையும் நம்மளுடைய கூடுதல் கடமைன்னு எழுச்சி தமிழர் நினைக்கிறார். அவர் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பாஜக எதிர்ப்பு என்பது முனைமொழிங்கிடக்கூடாது, தேவையில்லாம ஒருத்தர் போய் பாஜக ஆதரவு நிலையில் நிறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறார். இப்ப நான் வந்து ஏதோ ஒரு சில நடவடிக்கையில் ஈடுபடுறேங்க, எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து அந்த நடவடிக்கைகள் வந்து அவங்களை ஆதரிக்கின்ற நிலையில் எடுக்கல, ஏதோ ஒரு சூழல்ல நான் எடுக்கிறேன், இல்ல ஏதோ ஒரு தயக்கத்துல நான் வந்து இருக்கிறேன். தயக்கத்தில் இருக்கிற என்ன நான் நீங்க புடிச்சு தள்ளி விட்டுறக்கூடாது பிஜேபி பக்கம். இந்த பொறுப்புணர்ச்சியும் இருக்கிறது எழுச்சி தமிழருக்கு. இல்லனா அவர் எப்படி சொல்லுவாரு, நீங்க வந்து ஒரே நிலையில இருந்து பிஜேபி எதிர்க்க வேண்டிய நிலையில தாவேகாவும் திமுகவும் வரணும்னு சொல்றாரு. கூட்டணியா வரணும், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போட்டிடணும்னு சொல்ல. பிஜேபி எதிர்க்கக்கூடிய கம்யூனிஸ்டும் எலெக்ஷன் நிக்கிறாங்க, பிஜேபி எதிர்க்கக்கூடிய காங்கிரஸும் எலெக்ஷன் நிக்கிறாங்க கேரளால. ஆனா 2 பேருக்கும் என்ன புரிதல்னா, நாளைக்கு வந்து பிஜேபிக்கு ஆட்சி அமைக்கணும்னு ஒரு சூழல் வந்தா நாங்க 2 பேருமே சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. அதே மாதிரியான நிலைப்பாட தாவேகாவும் திமுகவும் எடுக்கணும்ன்ற சூழலுக்கு வந்து அவர் கொண்டு போறாரு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய கான்டெக்ட்ல பிஜேபி 0வா இருக்கலாம், ஆனா தேசிய அளவுல பிஜேபியினுடைய பலம் வந்து மிகப்பெரிய ஒரு பலம். தமிழ்நாட்டினுடைய கான்டெக்ட்ல இருந்து தான் பிஜேபி போன வாட்டி வீழ்த்தி இருக்கிறோம். இந்தியா கூட்டணி அமைச்சு, இந்தியா கூட்டணி மூலமா வந்து பிஜேபி வந்து மைனாரிட்டி அரசுன்ற நிலைக்கு தள்ளி விட்டுருக்கோம். இந்தியா வந்து தள்ளல, தமிழ்நாடு தள்ளி இருக்கிறது. தமிழ்நாட்டில இருந்து உருவான இந்தியா கூட்டணி வந்து தள்ளி விட்டு இருக்கு. அப்ப அந்த பொறுப்புணர்ச்சியோடு அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி ஐயப்பாடுகள் இயல்பா வந்து அவருக்கு வர்றது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா அந்த ஐயப்பாடுகளை கடந்து ஒன்னை போன்றவர்கள் ஒன்னதான் மனதில் நிறுத்தி வச்சிருக்கிறோம். இந்த ஐயப்பாடுகள்லாம் உண்மை என்பது ஊர்ஜிதமாகக்கூடிய அல்லது உறுதி செய்யப்படக்கூடிய நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அந்த இடத்துல தலைவர் எழுச்சி தமிழர் வந்துருவார் அங்க இருந்து. இப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இப்ப என்னன்னா சார், நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட விஷயம் தான் என்னுடைய பிரதான கேள்வியே. இப்போ திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இது பாஜகவுடைய ப்ராக்சி தான் அப்படின்னு சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையில வந்து அவருடைய தாட்டுக்கு வந்துருச்சுன்னா உடனடியாக வந்து நாங்க ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம், அந்த சபையில நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டீங்க. இப்ப ஷானவாஸ் அவர்கள் இப்படி பல சந்தேகங்களை எழுப்புறாரு, சந்தேகத்தின் அடிப்படையில ப்ராக்சி கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இப்போ இந்த தாவேகா அரசு இவர் சொல்றது போல இப்படி விமர்சனம் வைக்கிறார் இல்லையா, ஒன்று எழுச்சி தமிழர் பற்றிய புரிதல் அவர்களுக்கு போதிய புரிதல் இல்லாமல் இருக்கும், இல்லை என்றால்
அவர்கள் தலைவர் மீதான அந்த நாணயத்தை அவர்கள் சந்தேகிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு 2 கருத்தை வந்து நீங்க வந்து முன் வச்சிருந்தீங்க. இதுல எந்த கேட்டகரியில ஷானவாஸ் வருவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இல்ல இல்ல நான் வந்து அவரை ஃபிக்ஸ் பண்ணல. எனக்கு அதோட நோக்கமும் கிடையாது. அவர் வந்து ஒருவேளை இன்னொன்னு என்னன்னா இயல்பா அவர் வந்து ஒரு அரசியல்வாதி என்பதை விட அவர் வந்து ஒரு ஊடகவியலாளர். நீங்க அரசியல் களத்துல அரசியல் ஃப்ரேம் ஒர்க்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ எனக்கு நான் வந்து முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து இயங்கக்கூடிய ஆள் தான். அரசியல் சார்ந்து, அரசியல் கட்டமைப்பு சார்ந்து, அது சார்ந்து இயங்கக்கூடிய ஆள் தான். இப்ப அவரை வந்து நீங்க அறியறது வந்து நீங்க வந்து அவர் வந்து ஒரு விசிக்கே ஒரு பிராண்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஊடகவியலாளரா தன்னை வந்து முன்னிறுத்திட்டு இருக்காரு. ஊடகவியலாளரா தன்னை முன்னிறுத்தும் பொழுது அவங்களுக்கு வந்து சில பார்வைகள், சில கோணங்கள் வெளிப்படும். அது வந்து அவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பார்வையில வந்து வெளிப்படுத்துவாங்க. அப்படிதான் நான் தோழர் ஷானவாஸ நீங்கலாம் தோழர் ஷானவாஸ இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது வந்து கட்சியினுடைய முதன்மை செயலாளர் என்கின்ற நிலையில் வெளிப்படுத்தியிருக்காருன்னு பாக்குறீங்க. நான் வந்து தனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்கின்ற ஊடகவியலாளர் அவருக்குள்ள இருக்கிற ஊடகவியலாளர் வந்து பேசியிருக்காருன்னு நான் பாக்குறேன். அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஊடகவியலாளர் பேசியிருக்காருன்னு நான் பாக்குறேனே தவிர கட்சியினுடைய முதன்மை செயலாளர் என்கின்ற நிலையில இருந்து அவர் பேசியதாக நான் பார்க்கவில்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய அமைப்புக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் கட்டுப்பட்டு ஒருத்தர் பேசுறாங்கன்னா கண்டிப்பா வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஐயங்களை எழுச்சி தமிழர்கிட்டே நேரா கேட்டிருக்கலாம். ஒருவேளை அதன் பிறகு அவருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கலாம். இதெல்லாம் சொல்றேன் நான். அப்ப இது அவர் வெளிப்படுத்தியிருக்கிறது சரி தவறு என்பதை விட அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் என்கின்ற நிலையிலிருந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு கட்சி நிர்வாகியா தன்னை உணர்ந்து ஒரு கட்சி கட்டமைப்புக்குள்ள தன்னை உணர்ந்து அவர் வெளிப்படுத்தி இருந்தார்னா ஒண்ணு இது இல்ல இது நமக்கு இந்த டவுட்லாம் இருந்தாலும் கூட ஒரு விஷயத்துல எனக்கு டவுட்டே கிடையாது. எனக்கு இத்தனை டவுட் இருக்கு. இப்ப அவர் எழுப்பின டவுட் எல்லாம் எனக்கும் இருக்கு. டவுட் இருக்கு, ரைட்டு. இந்த டவுட் எல்லாம் கடந்து டவுட்டே இல்லாம எனக்கு ஒண்ணு தெரியுது. சந்தேகமே இல்லாம எந்த வகையிலையும் எனக்கு வந்து கிராஸ் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம ஒண்ணு தெரியுது. அந்த ஒண்ணு என்னன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில நின்று பாஜக, RSS, சங் பரிவாரை எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டிலிருந்து இம்மி அளவும் பெசகாத ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் என்கின்ற எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த டவுட் எல்லாம் இருந்தா கூட எனக்கு இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை வந்து அந்த டவுட் எல்லாம் தள்ளி வச்சிடுது. அவர் வந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஊடகவியலாளர் மனநிலை இருந்து அதை பாக்குறதுனால அந்த டவுட் வந்து பெருசா தெரியுது அவருக்கு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இல்ல அப்போ அவர் அந்த கருத்தை வந்து ஊடகவியலாளரா வந்து பதிவு செய்யறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா முதன்மை செயலாளரா பதிவு செய்யறாரு சொல்ல அவருக்கு இப்ப எல்லாருக்குமே ஒரு இயல்பு இருக்குங்க. நீங்க இல்ல இப்ப திரு SS பாலாஜி அவர்கள் என்னிடம் பதியக்கூடிய கருத்துக்கள் பொருளாளரா வந்து பதிவு செய்யறாரா அந்த கட்சியினுடைய பொருளாளர், முதன்மை செயலாளர் இதெல்லாம் தூர வைங்க. ஒரு கட்சியினுடைய அமைப்புல ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த தலைவர் வந்து எடுக்கக்கூடிய நகர்வுகள் வந்து இந்த கருத்தியல் நோக்கி நகரும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய பல லட்சம் தோழர்களில் ஒருவராக இருந்து நான் அதை வெளிப்படுத்தினேன். அவ்வளவுதான். இப்போ நான் அவர் மேல எந்த விதமான ஐயத்தையும் வெளிப்படுத்தல. இது வந்து ரொம்ப இயல்பு சார். நீங்க இந்த ப்ரொஃபஷனல் ஆட்டிடியூடோ இல்ல வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இதுவோ உணர்வோ வந்து உங்களுக்கு உள்ள இருந்து எப்பவுமே வெளிப்படும். அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஊடகவியலாளர் அந்த ஃபீல் தன்னை வந்து உணரக்கூடிய நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலையில இருந்து அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காருன்னு நான் பாக்குறேனே தவிர இது வந்து தப்பு சரி என்பதை விட அவர் தோழர் வெளிப்படுத்திருக்கக்கூடிய கருத்து வந்து அவருக்கு இருக்கக்கூடிய அது ரொம்ப இயல்பு தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அது அதிகாரப்பூர்வ கருத்தாக வந்து அங்கீகரிக்க முடியாது. எப்படி ஆகும்? தலைவர் எழுச்சி தமிழர் சொல்றதுதான் அதிகாரப்பூர்வமான கருத்து. இப்ப நான் போய் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போனா அது எப்படி அதிகாரப்பூர்வ கருத்து ஆகும்? நான் சொல்ற கருத்து ஒருவேளை தலைவருக்கு உடன்பட்டு இருந்து அதுக்கப்புறம் அடுத்த நிலையில வந்து அது வந்து இப்ப நீங்களா வந்து எழுச்சி தமிழனுடைய பிரதிநிதிகள் தானே, சபார்டினேட்ஸ் தானே. திரு SS பாலாஜி சொல்றாருன்னா அது விசிகாவுடைய கருத்துக்கள் தானே. அருள் ஷானவாஸ் ஒரு முதன்மை செயலாளரா இருக்காருன்னா அது விசிகாவுடைய வாய்ஸா தானே அவர் ஒழிப்பாரு. 100% மற்ற தோழர்களுக்கு இல்லாத வாய்ப்பு. மற்ற தோழர்கள் இதுல லட்சக்கணக்கான தோழர்கள் எங்கேயோ ஒரு மூலையில இருந்து தலைவருக்காக சோர் விளம்பரம் எழுதுறவன், தலைவருக்காக கொடி கட்டுறவன், தலைவரை வாழ்க்கையில ஒரு தடவை கூட பார்த்துடாதவனுக்குலாம் இல்லாத வாய்ப்பு என்னை போன்ற தோழர்களுக்கு, தோழர் ஷானவாஸ் போன்ற தோழர்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு என்னன்னா எங்களால தலைவர் எழுச்சி தமிழர்கிட்ட நினைச்ச நேரத்துல பேச முடியும். எங்களால தலைவர் எழுச்சி தமிழர் இடத்துல இது போன்ற நகர்வுகள் குறித்து ஐயங்கள் எழுகின்ற போது அவர்கிட்ட நேரா பேச முடியும். அப்ப அந்த வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது நாங்க கருத்து ஒண்ணு சொல்றோம் போது சில நேரங்களில் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் வந்து சொல்லிடலாம். இப்ப இந்த கருத்தையே கூட திடுதிருப்புன்னு அவர்கிட்ட வந்து ஒரு கருத்தா கேட்டாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அதுல வந்து நம்ம பேலன்ஸ் இப்ப நான் வெளியில போறேன், ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வு தொடர்பா திடீர்னு ஒருத்தர் கருத்து கேட்கறாங்கன்னா அந்த இடத்துல நான் என்ன புரிதல் வெளிப்படுத்துவேன்னா தலைவரை புரிஞ்சு கொண்ட நிலையில, கட்சியை புரிந்து கொண்ட நிலையில இப்படித்தான் இருக்கும்னு ஒரு கருத்தை வெளிப்படுத்திடுவேன். அதுக்கு பிறகு அதுல இருந்து நான் திரும்ப கூட வரலாம். ஆனா இது வந்து நிறுத்தி நிதானமா ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நிகழ்வுகள் ஒட்டுமொத்தமான நிகழ்வுகளையும் தொகுத்து ஒரு கம்பைல் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்ப இவ்வளவு டாக்குமெண்டேஷன் பண்ணாலும் இதுக்கு வந்து அவர் வந்து தோழர் வந்து அதை வந்து கேட்டிருக்கலாம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. அவர் டிஸ்கஸ் கூட பண்ணியிருக்கலாம்.
அப்படி அவர் சார், அப்போ டிஸ்கஸ் பண்ணி நீங்க சொன்னது போல ஜனநாயக முறையில இப்ப நம்ம ஒரு ஒரு கூட்டணி அரசாங்கத்துல ஒரு அங்கமா இருக்கிறோம். இப்போ தாவேகாவும் உங்கள டிபெண்ட்ஸ் பண்ணி இந்த ஆட்சிய வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஒரு கட்சி ஜனநாயகத்துக்கு உட்பட்டு எழுச்சி தமிழர்ட்ட தலைவர்ட்ட வந்து அந்த நாலேஜை கொண்டு போயிருக்கலாம். தலைவரே இப்படி இப்படி வந்து இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆட்சேபனையத்துக்கு உட்பட்டதா இருக்கு. இதுக்கு நம்ம உரிய விளக்கம் வந்து நிச்சயமா அரசுகிட்ட கேட்கணும். நீங்க வந்து அத தயவு செஞ்சு கொஞ்சம் அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுங்கிறது வேற. யாருமே வந்து வெளிப்படையா இந்த அரசுக்கு எதிராகவோ பிழைகளை சுட்டி காட்டுறீங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா வெளிப்படையாக இப்படி வந்து ப்ராக்ஸி கவர்மெண்டா இருக்கு அவங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊடகங்களுக்கா போய் பேசுறதுங்கிறது அது கட்சி கட்டுப்பாட்டுக்கு மீறிய செயல்பாடு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கா? இல்ல அல்லது எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? இல்ல நான் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்கல. அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து இப்ப நான் ஒரு வேளை அப்படி திடீர்னு ஒரு விஷயத்த பண்றேன்னு வச்சுக்கங்களேன், அது நிச்சயமா வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறின செயலா தான் பார்க்கப்படும். ம். ஏன்னா நான் சொன்னது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல பொலிட்டிக்கல் ஃபோரம்லயே டிராவல் பண்ற ஆளு. இப்ப அவர் வந்து இல்ல இப்ப அவருக்கு இதே வந்து போலதானே ஆதவ அர்ஜுனா அமைச்சர் வந்து அப்போதைய விடுதலை சிறுத்தைகளோட துணை பொதுச் செயலரா இருக்கும்போது விகடனோட மேடையில போய் பேசினாரு. எழுச்சி தமிழர் அப்போதானே எக்ஸ்ட்ரீமா போய் நடவடிக்கை எடுக்கிறாரு. 6 மாசம் சஸ்பென்ஷன் பண்ணாரு. இல்ல அதாவது சஸ்பென்ஷன் பண்ணாரு. நான் அதான் சொல்றேன். அந்த ஃப்ரேம் ஒர்க்ன்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா? ஒருத்தர் வந்து எப்படி வந்து அரசியல்ல வந்து தங்களை நிலைநிறுத்திக்கிறாங்க, தங்களை பார்த்துக்கிறான்னு. நீங்க அவரு இன்னைக்கு அமைச்சரா கூட ஆயிருக்கலாம். ஆனா, அடிப்படையில இந்த உண்மை வந்து உண்மை தானே. அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபங்ஷன் பண்ண அனுபவம் இல்லாதவர் தானே அவரு. நீங்க அமைச்சர் ஆயிட்டாங்கன்றதுனால வந்து அதெல்லாம் இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. அவருக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல ஃபங்ஷன் பண்ண அனுபவம் இல்லாதவர் தான் அவரு. அதனால தான் அவர் வந்து அப்படி ரியாக்ட் பண்ணாரு, போனாரு. இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துல சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்கன்றதுனால அது சரியாகாது சார். ஒரு விஷயம் சக்சஸ் ஆயிடுச்சுன்றதுனாலே அது சரியாகாது. நீங்க வந்து சாராய கடையில கூட்டம் நெறைய வருது. மக்கள் எல்லாம் நெறைய பேட்டர்ன் பண்றாங்க அத. அதனால அது வெற்றின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நீங்க நீங்க அன்னைக்கு இருந்த சூழல்ல அவர் வந்து அந்த மாரியான ஒரு பேட்டர்ன்ல வராத ஆளுன்றதுனால அவர் அப்படி ரியாக்ட் பண்ணாரு. அத வந்து 2, 3 தடவ சுட்டி காட்டுறாரு தலைவரு. அவருக்கு வாய்ப்பு குடுத்து தான் வந்து அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்தாரு. நீங்க இன்னொன்னும் கவனிச்சு பார்க்கணும். அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? யார் நடவடிக்கை எடுக்கல? யார் கேட்டது? வெளியில இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்கல்ல. அப்ப முதல்லயே அவர் நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா நீங்க சொல்றது சரி. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே அவர் நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா நீங்க சொல்ற இந்த ஒப்பீடு சரி. அதுக்கான கால அவகாசம் கொடுத்தாரு இல்லையா? கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அவர் பேட்டி கொடுத்திருந்தார் இந்த மாதிரி. கொடுத்திருந்த கால அவகாசம் கொடுத்தாரு இல்லையா? அந்த மாதிரி அது தலைவரே கூட பேசும்போது சொன்னாரு. என்னோட இயல்பு வந்து எடுத்த உடனே யாரையும் இழக்கணும்னு நினைக்க மாட்டேன். அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைப்பேன்னு இருக்காரு. தோழர் வந்து முழுக்க முழுக்க அந்த மாதிரியான ஒரு ஊடகவியலாளர் என்கின்ற அந்த பார்வையில வந்து வெளிப்படுத்திருக்கக்கூடிய கருத்துக்களா தான் பார்த்திருக்கேன். அவருடைய கேள்விகளுக்கு இந்நேரம் தலைவர் பேசினாரா என்னன்னு தெரியல எனக்கு. என்ன தலைவர் இன்னைக்கு தான் வராரு டெல்லியில இருந்து. இல்ல அவர் தொடர்பு கொண்டாரா இல்ல தலைவர் தொடர்பு கொண்டாரான்னு தெரியல. ஒருவேளை அந்த ஐயப்பாடுகள் இருந்தா நிச்சயமா தலைவர் அதை களைவார். அப்ப இவருக்கும் ஒரு சில கால அவகாசம் கொடுக்கப்படும். இப்படி தொடர்ந்து அவர் வந்து கட்சிக்கு முரணான எதிரான செயல்பாடுகள்ல வந்து ஈடுபடுறாரா, ஒரு 6 மாசம் நல்லா பேச விடுவோம், அதுக்கப்புறம் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு கால அவகாசம் திரு ஷானவாஸ் அவர்களுக்கும் உள்ளடங்குமா? இதெல்லாம் உங்களோட இன்ஃபரன்ஸ். நான் ரொம்ப இயல்பா இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா வந்து ஒரு விஷயத்த வந்து இப்படிதான் இருக்குன்னு சிச்சுவேஷனை காட்டுறேன். அந்த சிச்சுவேஷனை வழக்கம் போல நீங்களும் ஒரு ஊடகவியலாளரா அதுக்கு வந்து பல்வேறு பரிணாமங்களை பல்வேறு பொருள்களை கொடுத்து இது பண்ண வேண்டாம். இது வந்து அவர் வெளிப்படுத்திருக்காரு. அதே நேரத்தில் அவர் வெளிப்படுத்திருக்கிறதெல்லாம் ஃபேக்சுவல் திங்ஸ் தான். அதுல ஒன்றும் மாறுதலுக்கு இல்ல. இப்ப அதுல அது எங்க விவாத பொருளாக்கணும் அதுதான் இப்போது டிபேட். பொது வெளியில போய் நம்ம ஒரு நீங்க சொன்னது போல ப்ரீ பிளான்டா ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி இல்ல ப்ரீ பிளான்ட் நான் சொல்ல. ப்ரீ பிளான்ட் சொல்ல. நான் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒரு காலத்தை எடுத்துக்கிட்டு இது நடந்திருக்குன்னு குறிச்சு வச்சுட்டு நம்ம வந்து பேசுறதுன்றது வேற. இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் நான் இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை. நேற்று வந்து ஒரு சம்பவம் நடக்குது. உடனே வந்து எங்கேயோ வெளியில போயிட்டு இருக்கோம். செய்தியாளர்களே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம். இது சம்பந்தமா என்ன கருத்து சொல்றீங்க அப்படின்னா நம்ம அது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய புரிதல் தலைமை இப்படி ஒரு ஆங்கிள் தான் எடுக்கும்னு நினைச்சு இப்போ ஒன்றும் இல்லைங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து எம்எல்ஏஸ் வந்து 3 பேர் ரிசைன்மெண்ட் போனாங்க. ரிசைன்மெண்ட் போனோடனே நான் டிஸ்டர்ப்டா இருந்தேன். நான் உடனே வந்து ஒரு பதிவு போட்டேன். என்ன பதிவு போட்டேன்னா இது வந்து இவங்க பண்றது வந்து ரொம்ப தப்பு. இவங்களை வந்து ஊக்கப்படுத்துறது வந்து தாவேகா வைக்கிற கிளைமுக்கு வந்து அச்சுறுத்தல்னு போட்டேன். எனக்கே உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் இருந்தது. நாம வந்து இப்படி ஒரு கருத்தை போட்டுட்டோம். தலைவர் இப்படிதான் இந்த கருத்தா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் போடுறேன். அடுத்த நாள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர் கருத்தை வெளிப்படுத்துறாரு. நான் என்ன கருத்தை வெளிப்படுத்தியிருந்தனோ அந்த கருத்து தான் அவருடைய கருத்தாக இருந்தது. நான் அவர் கருத்தை சொன்னேன்னு நான் நினைக்கல. அவர் இந்த கருத்தை சொல்லுவார்ன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்து அவரோட பயணிக்கக்கூடிய நிலையில நான் என்னால உணர முடிந்து நான் போடுறேன். அது சில நேரங்களில் பிழையாகவும் ஆகலாம். என்ன காரணம்? முழு பரிணாமம் எனக்கு தெரியலனா எனக்கு பிழையாகும். ஓகே. அப்படிதான் நான் பார்க்கிறேன்.
சார் இப்போ 26 இந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் போது 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதுல உங்களுடைய பெயர் திரு பனையூர் பாபு, திரு ஷானவாஸ் ஆகியோருடைய பெயர் இடம்பெறாத போதே ஒரு அரசல் புரசலான அப்போதே வந்த தகவல், இவர்கள் எல்லாம் வந்து அதிருப்தியாளர்கள், இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி செல்ல இருக்கிறார்கள் என்ற தகவல். ஆனால் பனையூர் பாபு அவர்கள் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் இந்த கூட்டணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைஞ்சார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதையுமே வந்து மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தையுமே அவர் எழுச்சி தமிழர் விமர்சனம் செஞ்சார், குறிப்பிடத்தக்கது. இப்ப ஷானவாஸ் அவர்கள் தனக்கு உரிய அங்கீகாரம் இல்லை, தனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி நகர துவங்கிவிட்டார், அதனுடைய முத்தாய்ப்பாகத்தான் இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி ஊடகத்துல தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய சமிக்ஞை தானா இந்த மாதிரியான நான் அப்படி நம்பல. ஒண்ணு 2 விஷயங்க. ஒண்ணு, பொதுவாவே எல்லா கட்சியிலுமே வந்து சீட்டு கேட்கறவங்க எல்லாருக்கும் கிடைக்காது. சீட்டு கேட்கக்கூடியதுல இப்போ நம்ம பார்வையில அவங்க வலிமையானவங்க, வாய்ப்புள்ளவங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்ப திமுகலயே வந்து இங்க சென்னையை ஒட்டி பார்த்துட்டீங்கன்னாலே வந்து இதுல தாம்பரத்துல வந்து அவங்க கொடுக்கல. தாம்பரத்துல கொடுக்கல, பல்லாவரத்தை வந்து கூட்டணி கொடுத்துட்டாங்க, செங்கல்பட்டை கொடுத்துட்டாங்க, வேற ஆளை மாத்திட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்தந்த பகுதிகளில் இவங்கெல்லாம் வந்து ரெகுலரா வந்து நிற்கக்கூடியவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க, எல்லாருமே 2 முறை ஜெயிச்சவங்க, எலெக்ஷன்ல சந்திச்சவங்க போனவங்க. அமைச்சரா இருந்த காந்திக்கு முதல்ல வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அப்போ வழங்கப்பட்டது. ஆமா, இப்போ அந்த மாதிரி எல்லா கட்சியும் அதிமுகவிலயும் அந்த மாதிரி வந்து இல்ல கேண்டிடேட் தானே. அதிமுக அந்த மாதிரி இது பொதுவா என்ன இருக்குன்னா, இது ஒரு அரசியல் பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தேர்தல் முடிந்த பிறகும் ஒவ்வொரு கட்சியில இருந்து, குறிப்பா வந்து வெற்றி பெற்ற கட்சிக்கு வந்து நிறைய பேர் தாவறதுன்றது ஒரு பேட்டர்ன். இது வந்து தமிழ்நாட்டு பேட்டர்ன்றதை விட பொதுவா மனித உளவியல் பேட்டர்ன். இப்ப அரசியல் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரே காரணத்திற்காக, ஒரே நோக்கத்துக்காக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ இவங்க வந்து பொதுவா தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப சென்னையில வந்து இறங்குறவங்க ஒரு தவறான ஒரு இது சொல்லுவாங்க, ஆட்டோ டிரைவர்லாம் நிறைய காசு வாங்குவாங்கன்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்க. அப்ப அது வந்து ஆட்டோ டிரைவர்கள் எல்லாருக்கும் பொருந்துமா? யாரோ ஒருத்தர் 2 பேர் செய்யற தவறு வந்து அவங்க மேல, அது மாதிரி அரசியல் களத்துல வந்து நீங்க வந்து இது மாதிரி தேர்தலில் வாய்ப்பு மறுக்கப்படுகின்ற பொழுது அப்படி உண்மையாகவும் இருக்கும். 1-2 வாய்ப்பு மறுக்கப்படும் போது இவங்கலாம் இப்படி போயிடுவாங்க, அப்படி போயிடுவாங்கன்னு சொல்றதான ஒரு ஜெனரல் பேட்டர்ன். அந்த ஜெனரல் பேட்டர்ன்ல தான் வந்து எங்கள் மீது அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் பரப்பப்பட்டது. இன்னொரு பேட்டர்ன் என்னன்னா, கடந்த முறை வந்து நான் திமுகவோட வந்து கூட்டணியில இருந்தோம். கூட்டணி இருக்கும்பொழுது அந்த ஆட்சியில இருந்தோம், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். எங்க தலைமை என்ன நகர்தோ அதை நோக்கி தான் நாங்க நகர முடியும். நாங்க திமுகவோட இருந்தோன்றதை விட கட்சி திமுகவோட இருந்து, தலைவர் எழுச்சி தமிழர் திமுகவோட இருக்கும்போது நாங்க யார் கூட இருக்க முடியும்? திமுகவோட கட்சியும் தலைவரும் இருக்கும் பொழுது நாங்க யார் கூட இருக்க முடியும்? நாங்க என்ன அதிமுக கூட இருக்க முடியாது. அப்போ அப்படி செயல்படும்போது இதை தவறான புரிதல் கொண்டு இவங்கலாம் அவங்ககிட்ட வந்து ரொம்ப ப்ராக்சிமிட்டியா, தலைவர் கூட தான் ப்ராக்சிமிட்டியா இருந்தார், அவங்களோட நெருக்கமா இருந்தார். இன்னமும் நல்லா தான் இருக்காரு. இன்னமும் கூட அவங்ககிட்ட வந்து இப்போ பேச வேண்டிய நேரத்தில் பேசிட்டு தான் இருக்காங்க. நான் இது வந்து அரசியல் ரீதியாக சொல்ல, நான் உடனே இது கூட்டணி கணக்கு போட்டு முடிச்சிடாங்க. ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ன்றது வேற. நீங்க அப்போ வந்து அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ பர்சனலா வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து, இதெல்லாம் யாருன்னா எங்கள் மீது காழ்ப்பு கொண்ட கட்சியில இருக்கிறவங்களை விட, கட்சியில இருக்கிறவங்கன்னு யாரும் ஒன்றும் பெருசா இல்லை. ஏன்னா 1-2 எப்படியா ஒரு மூலையில இருக்கும். ஆனா கட்சிக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த கட்சி வலிமையாக இருக்கிறது இவங்கெல்லாம் ஃபேஸஸா இருக்காங்க. ஒரு தலித் ஐடென்டிட்டி உள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டியில வந்து நீங்க வந்து ஒரு தலித் ஐடென்டிட்டி இல்லாத இவங்கெல்லாம் வந்து ஃபேஸஸா இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் ஃபேஸை கொடுக்குதுன்னு அவங்க சில விஷயங்களை கட்டமைச்சு இதெல்லாம் கொண்டு போனாங்க. தலைவர் அப்படியெல்லாம் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல கட்சிக்குள்ளேயும் என்னன்னா, நீங்க வந்து எல்லாருக்குமான வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு சூழலை உருவாகின்ற பொழுது, அவர் எல்லாரையும் மாதிரி எங்களை பார்த்ததுனாலதான், எங்களை ஸ்பெஷலா பார்த்திருந்தானா எங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும். அவர் மற்ற கட்சி பொறுப்பாளர்களை மாதிரி எங்களை பார்த்ததுனால தான், ரைட், இவங்களும் நம்ம கட்சி பொறுப்பாளர் தானே, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம எடுக்கக்கூடிய முடிவை வந்து ஏற்றுப்பாங்கன்ற மாதிரி பண்ணாங்க. அதுக்கு பிறகு தேர்தல் பிறகு திரு பாபு அவர்கள் வந்து எல்லாருடைய அந்த ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணி அவர் வந்து போயிட்டார். தோழர் வந்து அவர் வந்து எதையுமே அவர் அந்த பேட்டியிலே கூட ஒரு விஷயத்த சொன்னாரு. இப்ப அவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்னா, அது மாதிரி நான் வந்து 2007க்கு முன்னாடியே வந்து ஜனநாயக சக்தியில் வாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடியே கூப்பிட்ட ஒரு எழுச்சி தமிழர் நான் அப்போல இருந்திருக்கேன். நான் என்ன சொல்றேன், நான் தலைவர் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே தலைவர் தெரிஞ்சவன். நான் படிக்கிற நாள்லயே தலைவர் கையை பிடிச்சி நடந்தவன். நான் என்னோட பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்துக்கு வந்து எழுச்சி தமிழர் வந்து பாதுகாவலரா வந்திருக்காரு. இப்படி இருக்கு. இப்ப அதெல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? 2007ல தான் வேளச்சேரியில தீர்மானம் ஏன் வருதுன்னா, கரெக்ட், ஏன் வருதுன்னா, நீங்க வந்து இவங்க என்ன காரணம் சொன்னா, இவங்கலாம் ஏதோ பாதியிலே வந்தவங்க, அதனால பாதியிலே போயிடுவாங்கன்னு ஒரு இட்டு கட்டுறாங்க இல்லையா? அட அறிவிலிகளா, நாங்கெல்லாம் பாதியில வந்தவங்கல்ல, ஆதியில இருந்து இங்கதான் இருக்கிறோம், தலைவரோட தான் இருக்கிறோம்ன்றத அவர் சொல்ல வேண்டிய சூழல் வருது, நான் சொல்ல வேண்டிய சூழல் வருது. இல்ல, அது மட்டும் அவர் சொல்லல, பாதியிலே நல்லா அழகா அடுக்க முடியும்னு சொன்னீங்க சார். இப்ப அவர் 2011ல ஒரு தோல்வி வருது,
அப்பவும் நாம வந்து ஆ, பயணிக்கிறோம், எதிர்க்கட்சி ஆனா அரசியலா ஒண்ணு இருக்கும்போது சொல்ல பயணிக்கிறோம். சொல்ல மறந்துட்டாரு. 2016ல குன்னத்துல வந்து எனக்கு போட்டியிட அத இது அத கொடுத்தாரு, அத அத தோல்வியிலும் நான் அத வந்து இருந்திருக்கிறேன், பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன் அது 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 அப்படின்லாம் சுட்டி எனக்கும் காட்டும் பொருந்தும். பொழுது நானும் வேட்பாளர் தான் 2016ல. அவர் சொன்னது ஓகே. சரிதான். நான் 2016 அப்ப மயிலத்துல நின்னேன். மயிலத்துல நீங்க ஓகே. மயிலம் வந்து தலைவர்கிட்ட விருப்ப தொகுதியா கேட்டு தான் நின்னேன் நானு. அவர் சொன்ன அந்த 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 இது வந்து என்னன்னா, அவர் எதுக்கு சொல்றாருன்னா, நான்லாம் ஜெயிக்கிறதுக்காக நிக்கிறவன் கிடையாது. கட்சியில நிக்கிறதுக்காக நிக்கிறோம்னாரு. இப்ப நானும் அப்படிதான். நான் உண்மையிலேயே அவர் சொன்னதுல அந்த பார்ட் வந்து உண்மைதான். ஏன்னா 2016ல பல பேர் வந்து நிற்பதற்கு தயக்கம் காட்டினாங்க. இது ஒண்ணும் பெரிய ரகசியம்லாம் கிடையாது. ராணுவ ரகசியம்லாம் கிடையாது. எந்த கட்சியா இருந்தாலும் அப்படிதானே. இப்ப இந்த முறை அதிமுக நிக்கிறதுக்கு நிறைய பேர் பயந்தாங்கல்ல. ஃபோர்ஸ் பண்ணில நிறுத்தினாங்க. அப்போ நீங்க அந்த அந்த சூழல்ல வெற்றி வாய்ப்பு பார்த்து இப்ப நான்லாம் என்ன வந்து உனக்குலாம் ஏதாவது இருக்கான்ற மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டு முன் வச்சுலாம் என்ன வந்து சில பேர் கேட்டாங்க. எப்படி நீ போய் அதுவும் இருந்து போய் மயிலத்துல போய் நிக்கிறேன்னாரு. இப்ப மயிலத்துல என்ன தெரியுங்களா கதை? நாங்க வந்து நின்ன 25 தொகுதியில மயிலம் தொகுதியில நான் வந்து 14,000 வாக்குகள் கிட்ட வாங்கினேன். 12,500 13,000 சில்லறை ஏதோ வாங்கினேன் நான். அதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பொது தொகுதி. தனியா வந்து நானு நீங்க மற்ற பக்கத்திலேயே வந்து ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த சிபிஎம் வேட்பாளர் வந்து விக்கிரவாண்டியில கம்மியா வாங்குறாரு. அப்ப இது எதுக்காக அவர் அது சொன்னது வந்து கரெக்ட் தான். அது எதெல்லாம் எதுக்காக அவர் சொல்றாருன்னா, அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் நாங்க வந்து எம்எல்ஏ ஆயிடணும்னு நினைச்சேன்னா நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி 2021 தேர்தலில் சீட்டு கேட்டிருந்தா பரவாயில்ல. 2016ல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. 2011ல கூட நான் சீட்டு கேட்டேன். ஆனா தலைவருக்கு வந்து எந்த அழுத்தமும் கொடுக்கல. தலைவரா பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. தலைவர் அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல தலைவர் பேசின வார்த்தை இன்னும் என் காதுல இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, பல பேர் கேள்வி எழுப்புனாங்க. ஏன்னா நான் 2010ல தான் அபிஷியலா கட்சிக்கு வரேன். 2010ல வந்து வந்த ஒரு வருஷத்துல வந்து இவருக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்கன்னு பல பேர் கேட்கறாங்க. எனக்கு வந்து தம்பியை வந்து என்னோட சிறு வயது முதல் தெரியும் அவரை. அவர் அவர் அவரோட அவரோட இது என்னன்னு தெரியும். அவரோட என்ன சொல்றது ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னார். அவரோட என்ன மீன் பண்ணார்னா, அவருக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்றது எனக்கு தெரியும். அதோட மட்டும் இல்லாம தலைமைக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. தலைமை வந்து தனக்கான ஆட்களை தெரிவு செய்வதற்கான ஒரு தனிப்பட்ட அதிகாரம் எந்த தலைமைக்குமே இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் நான் தம்பிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருந்தாரு. இப்படி நாங்க வாய்ப்பு பெற்றதெல்லாம் வந்து ஏதோ இந்த கட்சி வந்து இப்போ ஒரு ரிசர்வேஷன் கோட்டா இருக்கு. அதுல வந்து நாங்க வந்து சீட்டு வாங்கிட்டு ஜெயிச்சிடணும் போகணும்னு நினைக்கல. இன்னொரு விஷயமும் சொல்றேன். இப்ப நாங்க வந்து இப்ப ஷானவாஸோ இல்ல நானோ வந்து சீட்டு கேட்டது அவர் முஸ்லீம்னு கேட்கல. நான் வந்து நான் தலித்துன்னு கேட்கல. அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர். இந்த துணை பொதுச் செயலாளர் வந்து ஒரு கட்சிக்காக வந்து பல இடங்கள்ல பேசி இருக்கிறோம், போறோம், நாங்க கட்சிக்காக வந்து உழைச்சிருக்கிறோம் கேட்டகரியில அவர் கேட்கிறாரு. நான் துணை பொதுச் செயலாளர் கட்சியினுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா இதுலயும் பொறுப்பெடுத்து செய்யறேன்னு கேட்கிறேன். சோ எங்களையுமே வந்து கட்சியில இருக்கக்கூடிய தலித் ஐடென்டிட்டி உள்ள மற்ற நிர்வாகிகளோடு சமமா நின்று அதுல யாருக்கு வேணும் அப்ப நாங்க நிக்கணும் பொழுது எங்களுக்கு பொது தொகுதி தான் நிக்க முடியும். இப்படிதான் வந்து தலைவரும் பாக்குறாரு பாக்குறோம். ஏன்னா இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த பார்வைலாம் தெரியாது. அதனால அவங்களுக்கு சொல்றாரு அவரு. நாங்க வந்து ஏதோ எம்எல்ஏ ஆகணுன்றதுக்காக இந்த 5 வருஷம் எம்எல்ஏக்காக வந்து நாங்க வந்து இருந்துட்டு போயிடல. அப்படிதான் எம்எல்ஏ தான் குறியீடுனா வந்து சார் ஒண்ணும் இல்ல சார். இப்ப திடீர்னு வந்தாங்க 2 வருஷம் வேலை பார்த்தாங்க டிவிக்கேல. ஆனா 6 மாசம் வேலை பார்த்தவங்க 2 மாசம் வேலை பார்த்தவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆயிட்டாங்க சார் எலெக்ஷன்ல. ஏதோ ஒரு சூழல் எலெக்ஷன்ன்றது அப்படிதான் சார். நீங்க வந்து இப்ப 91 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிச்சது. ஆனா சட்டமன்ற உறுப்பினரான பெரும்பாலானவர் அதிமுக காரங்க அது தெரியுமா? நீங்க ஒண்ணு இல்ல இப்ப நீங்க கொஞ்சம் முடிச்சிட்டு நீங்க போய் எடுத்து பாருங்க, லிஸ்ட் எடுத்து பாருங்க. அதுல இருந்த சட்டமன்ற உறுப்பினர்ல எவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு பாருங்க. அமைச்சர்களா இருந்தவங்க இருக்கிறாங்க. இப்ப கூப்பா கிருஷ்ணன் அந்த பேட்ச்ல ஆயிட்டு இப்பதான் வந்திருக்கிறாரு திருப்பி. நீங்க அப்ப நான் சொல்ற பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாருங்க. பொன்னேர்ல ஒருத்தர் ரவிக்குமார் இருந்தார், பாவம் அவர் இப்பதான் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு. அவர் வந்து லா காலேஜ் படிச்சுட்டு இருந்தாரு. சிவபதியே லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஏடிஎம்கே அஃபிலியேட்டட் பர்சன்லாம் கிடையாது. அதாவது ஏடிஎம்கேக்காக கடுமையா உழைச்சி கட்சிக்காக கஷ்டப்பட்டவங்கலாம் கிடையாது. நிர்மலா தேவின்னு ஒருத்தவங்க திண்டுக்கல்ல இருந்தாங்க. புவனகிரில மல்லிகான்னு ஒரு அம்மா இருந்தது. இவங்கெல்லாம் யாருமே எங்க டி நகர்ல ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எங்க போனாருன்னே தெரியல. இப்ப இவங்க யாருமே வந்து அப்போ நீங்க எம்எல்ஏ ஆகுறதுன்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ ஆகுறதுன்றது ஏதோ ஒரு ஃபோரம்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஃபோரம் வருது அப்படின்னு முன்கூட்டியே ஒரு கெஸ் பண்ணி கூட போய் இப்ப நான் ஒருத்தர் எம்எல்ஏ ஆகணும்னா இந்த எலெக்ஷன் மாதிரி டிவிக்கேல ஒரு சான்ஸ் இருக்குன்னு கெஸ் பண்ணி போனவங்களாம் எம்எல்ஏ ஆறாங்கல்ல. அப்ப அப்படிப்பட்ட நோக்கத்துல நாங்கெல்லாம் வரலன்றதை வந்து அவர் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. அதுல வந்து நான் அவரோட முழுமையா உடன்படுறேன். நான் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவர் வச்ச கருத்து இன்னும் மீண்டும் சொல்ற ஊடகவியலாளரா அவர் வெளிப்படுத்திருக்க கருத்தா தான் நான் பாக்குறேன். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, நான் ஆரம்பத்துல கேட்ட கேள்விதான். திராவிடர் கழகம் நீட்டுக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் எதிரான ஒரு திட்டமிடப்பட்டிருந்த அந்த போராட்டம் வந்து காவல்துறையினால் வந்து முடக்கப்பட்டுச்சு. பிறகு போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருந்தாங்க. இது எல்லாருமே வந்து கண்டிச்சிருந்தாங்க.
எழுச்சி தமிழரும் கண்டிச்சிருந்தாங்க. ஆனா கண்டனம்ங்கிற ஒரு வார்த்தை கூட இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சுட்டி காட்டுறாங்க எல்லாருமே. இப்போ சிபிஐ, சிபிஎம் கூட வந்து கண்டனம்னு சொல்லி கடுமையா வந்து காவல்துறையை சாடி இருக்காங்க, அரசுக்கு வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. ஆனா தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அப்படி எதுவுமே ஒரு கண்டனம் வந்து ஒரு முறையான கண்டனம் பதிவு செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது எப்போ இப்ப தாவேகாக்கு ஆதரவு குடுத்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தாவேகா பற்றிய அறிக்கையில தான் இந்த குற்றச்சாட்டா உங்களுக்கு? கடந்த காலங்கள்லயே என்ன சொன்னாங்க, தோழமை சுட்டுதல்னா அதுக்கு ஒரு கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. அதுக்கு ஒரு விமர்சனம் முன் வச்சாங்க. கடந்த கால திமுகவையும் அப்படித்தானே ஹேண்டில் பண்ணோம். இது அவரோட இயல்புங்க. நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு எடுத்த உடனே வந்து நீங்க அதோட இன்டென்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு. உங்களோட உங்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு முறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உறவு முறையில அது தனிப்பட்ட முறையில நம்ம பேசலாம்னு கூட நினைக்கலாம். இப்ப நீங்க வந்து நம்ம வந்து ஒருத்தர் தவறு பண்றாங்கன்னா, அது திருந்தவே மாட்டாங்க. இல்ல வந்து அவங்க வந்து ரொம்ப நமக்கு வந்து எதிரான நிலையில இருக்கிற ஆளா இருந்தா, நம்ம கொஞ்சம் கடுமையா வந்து அத பத்தி பேசுவோம். இல்ல இவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில இவங்கள வந்து கரெக்ட் பண்ணலாம். இல்ல வந்து இவங்கள வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, எடுத்த உடனே இப்ப நம்ம ஒண்ணும் இல்லங்க. நம்ம வீட்டு வந்து இருக்க குழந்தை வந்து ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணா, எடுத்த உடனே டமால்னு ஒரு அடி அடிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அது அது வந்து தேவையில்ல. ஏன் இது பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாரியே இதுதான் அணுகுமுறை. இது தாவேக்காக்குன்னு இல்ல. திமுகலயும் அந்த மாரி விமர்சனம் எத்தன முறை வச்சிருக்காங்க. எல்லாரும் கண்டிச்சாங்க. இவங்க வந்து அப்படியே லேசா சொல்லிட்டு போறாங்க. இவர் வந்து விமர்சனம் பண்றாரு. திமுகல இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து சில விமர்சனங்களை முன் வச்ச பொழுது, இப்படிலாம் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு, என்ன நீங்க இப்படி வருடி குடுக்குறீங்க? இப்படிலாம் பண்ணலாமான்னு, அது அவரோட இயல்பு அது 1. 2வது ஆனா அதே நேரத்துல வந்து அத வந்து தப்புன்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க இது மிகப்பெரிய ஒரு தவறு தான். அது வந்து இது என்னன்னா 2 விஷயத்த ஏற்படுத்தும். 1 தேவையில்லாத டென்ஷனு. என்னத்துக்கு அவங்க இப்ப ஜனநாயக ரீதியா ஒழுங்கா போராட்டம் பண்ணிட்டு போறாங்க. எதுக்கு வந்து அரசாங்க பணத்த வேஸ்ட் பண்ணி அவ்வளோ பேர் தூக்கின்னு போய் அங்க போய் போட்டு அவங்க பொழுதன்னைக்கும் ஒரு போலீஸ் எல்லாம் போட்டு ஒரு அன்வான்டட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அ இதுதான் நியூசன்ஸ் தான் அது. அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நியூசன்ஸ் 1. 2வது நீங்க இப்ப நாங்களே வந்து இப்ப நீங்க எல்லாம் கூட கேள்வி கேட்கிறீங்க. இது மாரிலாம் அவங்க வந்து ஒரு சாஃப்ட் அப்ரோச் வச்சிருக்காங்க, ப்ரோ அப்ரோச் வச்சிருக்காங்கன்னுலாம் சொல்றாங்களேன்னு. அப்ப இதுக்கெல்லாம் இடம் குடுத்துரும். இத வந்து கண்டிப்பா வந்து தாவேகா அரசு வந்து கணக்குல கொண்டு அது உண்மையிலேயே வந்து அது தவறானது. அவர் சொல்லனா நான் சொல்றேன் அது கண்டிக்கத்தக்கது தான். அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. அவரும் கண்டிக்கிறார் தான். நீங்க அந்த வார்த்தைய போடலன்றதுனாலே நீங்க நீங்க இது இது வந்து இப்போ வந்து எல்லாருமே எல்லா தலைவர்களும் இப்படிதான் அறிக்கை இல்ல என்ன பண்ணணும் டெய்லி காலைல எழுந்த உடனே ஒரு சம்பவம் நடந்த உடனே இந்த தலைவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழருடைய அறிக்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க ஒரு 10 பேர் ப்ரூஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அமிச்சீங்கன்னா நான் கையெழுத்து போட்டு அனுப்புறோம். இதுல என்ன இருக்கு? சொல்லலைன்னா பரவாயில்ல. சொல்லியிருக்காரு. இது அவரோட அணுகுமுறை அப்படிதான். அத பண்ணியிருக்காரு அவரு. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களை நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க. மிகுந்த நன்றி.